ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? புதுசா வந்திருக்கிற என்னோட புது சப்ஸ்கிரைபர்ஸும் எல்லாருமே நல்லா இருக்கணும், எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லி நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு. இந்த vlog வந்து நம்ம முழுசாவுமே நவராத்திரி பூஜை தாங்க நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதோட இதுதான் நீங்க இந்த பார்க்க போறீங்க. இப்போ வந்து நான் என்னடா திருப்பதி லட்டு போய் நீங்க காட்டிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமா இருக்கும். அது இல்லாம நம்ம வந்து பிரம்மகால பூஜைக்கும் அதை வச்சு வழிபட்டு முடிஞ்சிருச்சு, செஞ்சுட்டேன் நான். என்னன்னா அதுக்கு 2ஆம் தேதி வந்து இவங்க புரட்டாசி இது நான் திருப்பதிக்கு போயிட்டு வந்திருந்தாங்க. யாஷிகா அவங்க அப்பாவும் யாஷிகாவும் நாங்க வந்து இந்த பூஜை செய்யறதுக்காக நாங்க போல, வீடெல்லாம் கிளீன் பண்ற ஒர்க் இருந்துச்சு. நம்ம வீட்டுக்கு வந்து இந்த மீனாட்சி அம்மன் வந்து புதுசா வந்திருக்காங்க. எல்லாரும் பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்காங்கன்றதையும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. புதுசா நம்ம வீட்டுக்கு முதல் முறையா வந்திருக்காங்க. நாங்க வந்து திடீர்னு தாங்க இந்த முடிவு எடுத்திருந்தேன். இந்த நவராத்திரி வந்து நம்ம செஞ்சிடணும், எப்படியாவது செஞ்சு பார்க்கணும்னு சொல்லி. நம்மளோட வீடியோவை கண்டினியூவா பாக்குறவங்களுக்கு தெரியும், வரலட்சுமி நோன்பு நம்ம செய்யணும்னு சொல்லியிருந்தோம். அதுக்காக எத்தனை தடைகள் வந்துச்சுன்னு சொல்லி. அதனால இந்த நவராத்திரி பூஜையும் செய்யலாம்னு சொல்லிட்டு தான் நாங்க திடீர்னு ஒரே நாள்ல முடிவு பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதனால டைமே கிடைக்கலங்க. அடுத்தடுத்து வேலைகள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாவே இருந்துருச்சு. அதோட ப்ராசஸிங் தான் போயிட்டே இருந்துச்சு வேலைகள் ஒரு நாள் ஃபுல்லாவுமே. இது வந்து நான் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு அன்னைக்கு நம்ம 2ஆம் தேதி வந்து நம்ம வீடு கிளீனிங் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சுங்க. மறுநாள் வந்து மார்னிங்கே பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லாமே செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு முன்னாடியே வந்து இந்த வெளியில வாசக்கால் பூஜை எல்லாமே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய பிரம்ம முகூர்த்த பூஜை விளக்கெல்லாம் ஏற்றி வழிபட்டு முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 8 to 9 மணிக்குள்ள வந்து கலசம் வைக்கணும். அதனால அதுக்காக ஏற்பாடு தான் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு கலச வீடியோ மட்டும் தனியா வேணும்னா சொல்லுங்க, அது நம்ம தனியாகவும் போடலாம், இல்லை ஷார்ட்ஸ்லயும் போடலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் டே விலாக்ன்ற மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம வைக்கிற தேங்காய் வந்து முழுசாவுமே ஃபுல்லா வந்து மஞ்சள் தடவி எடுத்துக்கணும். நானும் வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் தாங்க பண்றேன். எனக்கும் வந்து யாரும் சொல்லி கொடுக்கல, நானா பார்த்து என்னோட இன்ட்ரெஸ்ட்ல தான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். நம்ம குடும்பம் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து முடிவு எடுக்க வேண்டியது அந்த வீட்டோட பெண்கள் தான். அதனால நம்ம எடுக்கிறது தாங்க எல்லாமே, நம்ம செய்யற நம்ம கையில தான் எல்லாமே இருக்கு. இந்த நவராத்திரி பூஜையும் வந்து பெண்களுக்குரிய பூஜை தானங்க. அதனால எதுவுமே எல்லாமே நம்மளால செய்ய முடியும்ன்றதுக்கு நான் ஒரு உதாரணம்ன்றதுக்கு நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா என்னால இது செய்யவே முடியாது அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா என்னாலே முடியும்னு சொல்லிட்டு நான் ஒரு இதுவா இந்த ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னு சொல்றேன்னா, நேத்து 2ஆம் தேதி வந்து காலையில பிரம்ம முகூர்த்த பூஜைக்கு 4:30க்கு ஸ்டார்ட் பண்ணி பிரம்ம முகூர்த்த பூஜை. அதுக்கு அடுத்து வந்து இந்த மனை வந்து இதுவுமே புதுசா வாங்கியிருந்தேங்க. இந்த மனையும் அந்த சாமி படமும் வந்து முந்தின நாள் தான் எனக்கு நைட்டு ஒரு 6-7 மணிக்கு தாங்க கைக்கே கிடைச்சது. எங்க அம்மா வீட்டுல இருந்தா எடுத்துட்டு வந்திருந்தாங்க. நம்ம அவங்களதான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தோம். ஏன்னா நான் வந்து ஃபுல்லா கிளீனிங் ஒர்க்ல போயிட்டு இருந்தது. அதனால என்னால எங்கேயுமே அங்க இங்க போக முடியலங்க, வெளியில பர்ச்சேசிங்கும். அதனால நான் வந்து அவங்கள வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். நம்ம அந்த மனைக்கு வந்து பன்னீர் தெளிச்சு கிளீன் பண்ணிட்டு 4 பக்கமும் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு நடுவுலையும் வச்சுட்டு, அதுக்கப்புறம் கோலம் தாங்க கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அது மேல வந்து துணி விரிச்சு, புது துணி விரிச்சிட்டு அதுக்கு மேலதான் நம்ம வந்து கலசமும் படமும் வச்சு வழிபடணும். அதனால வந்து இது தெரியாதவங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேங்க. நானும் இது ஃபர்ஸ்ட் டைம் தான் பண்றேன். ஏதாவது மிஸ்டேக் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்லுங்க. கண்டிப்பா அதை நான் எடுத்துப்பேன். ஏதோ தப்பாலாம் இருக்காதுன்னு நான் நம்பி செய்யறேன். என்னோட மேக்சிமம் வந்து பூஜையில மட்டும் எனக்கு முழுசா திருப்தி இருக்கிற மாதிரி தாங்க நான் செய்வேன். எதையுமே வந்து அரைகுறையா அந்த மாதிரி செய்ய மாட்டேன். முழு திருப்தியோட தான் செய்வேன்.
நம்ம வந்து நல்லபடியா சாமி படம் எல்லாமே வச்சு வழிபட ஆரம்பிச்சாச்சு. நான் எதுக்கு சொல்றேன்னா, இது வந்து முந்தின நாள் பார்த்தீங்கன்னா மார்னிங் 4:30 டு நைட்டு 11:30 வரைக்குமே எனக்கு வந்து ஒர்க்கு ஃபுல்லாவே இருந்துச்சு. திரும்ப நான் மறுநாள் 3ஆம் தேதி அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே. அதே ஆஸ் யூஷுவல் எப்பவும் போலவே 4 o'clock அந்த மாதிரி எழுந்துச்சு நம்ம இந்த பூஜையும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எனக்கு என்னோட உடம்பு அது பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்ச நேரத்திலே டயர்ட் ஆயிடும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு, கால் வலி அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனா வந்து நான் அந்த சாமி கிட்ட வேண்டிக்கின ஒரே விஷயம் என்னன்னா, என் உடம்புல தெம்பு கொடுமா, இந்த பூஜை எல்லாம் பண்றதுக்கு எனக்கு தெம்பு கொடுமா அப்படின்னு மட்டும்தான் நான் வேண்டிக்கினேன். வேற எதுவுமே வந்து நான் வேண்டிக்கவும் இல்லை. அதனால எல்லாராலையுமே வந்து இந்த பூஜைகள் வழிபாடு செய்ய முடியும் அப்படின்னு எனக்கு வந்து தோன்றுச்சு. அந்த விஷயம்தான் அது வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். எல்லாராலையுமே முடியும் அப்படின்னு சொல்லி. இப்ப வந்து நான் வந்து இது கலசத்துக்கு இந்த இந்த ஜாக்கெட் பிட்டு போட்டு அழகா ரெடி பண்றது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இது பண்றேங்க. நான் இதுக்கு முன்னாடி வந்து ட்ரை பண்ணவும் இல்லை. தனியா வந்து வீடியோ பார்த்ததோட சரி, இது வந்து பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் டைம் பண்ண கரெக்டா வந்துருச்சு. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, மனநிறைவா இருந்துச்சு. இதுல வந்து நான் வந்து என்னென்ன போடுறேன்றதையும் உங்களுக்கு சொல்றேன். இது தனி வீடியோ வேணும்னாலும் நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு நான் தனியாகவும் இந்த கலசத்துல என்னென்ன போடுறேன், கலசம் வைக்கிற முறை எல்லாத்தையும் பத்தியுமே நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாகவும் உங்களுக்கு போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்டே ரெடி பண்ண மாதிரி இது எல்லாத்தையுமே தனியா எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம செய்யும் போது பக்கத்துலேயே எல்லாத்தையும் வச்சு செய்யறதுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு தட்டில் எல்லாமே வச்சுக்கலாம். 5 ஏலக்காய், லவங்கப்பூ சொல்லுவாங்க இல்லையா, அது ஒரு 3, பச்சை கற்பூரம், பன்னீர். ஏற்கனவே நம்ம தண்ணி வந்து முக்கால்வாசி பிடிச்சிருந்தோம். பன்னீரும் இது வந்து பார்த்தீங்கன்னா காசிலேருந்து எடுத்துட்டு வந்த தண்ணிங்க என்கிட்ட இருக்கு. வழிபாட்டுக்கு அப்போல வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக அது ஊற்றி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போவும் அது யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மேக்ஸிமம் எல்லாரும் மா இலை தான் வைப்பாங்க. எனக்கு மா இலை கிடைக்கல இங்கே பக்கத்தில் எங்கேயுமே. 2-3 இடத்துல போயிட்டு வந்திருந்தேன். அதனால மா இலைக்கு பதில் வெத்தலையும் வைக்கலாம். அதனால வெத்தலை வச்சு நான் வந்து வழிபாடு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. வெத்தலையும் அம்மனுக்கு உரிய வேப்பலை எங்க வீடு சுத்தி அங்க எல்லாமே எல்லா இடத்துலயுமே இருக்கு. அதனால வேப்பலையும் வெத்தலையும் வச்சு நம்ம கலசத்தை ரெடி பண்ணிட்டோம். எது செஞ்சாலுமே வந்து கொஞ்சம் மனநிறைவோட இருந்து செய்யணுங்க. எதையுமே அரைக்குறையா வச்சு செய்யக்கூடாது. இது வரைக்குமே நான் எந்த வேண்டுதலோ வைக்கல. ஏன்னா நம்மளுக்கு வந்து இது செய்யும் போதே ஃபர்ஸ்ட் டைம் செய்யறோன்றதால கொஞ்சம் பயமாவும் படபடப்பாவுமே இருந்துச்சு. அதனால ஃபர்ஸ்ட் அந்த தேங்காய் வைக்கும் போதுமே வந்து நம்ம முதல்ல குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அதை வைக்கணும். நம்ம அப்படியே எடுத்து சும்மா அப்படி வச்சிடக்கூடாது. சாமியை, குலதெய்வ சாமியை முதல்ல வேண்டிட்டு தாங்க வைக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சில்க் த்ரெட்ல செஞ்சிருந்த மணி தாங்க போட்டிருந்தேன். அதே மாதிரி அங்க வந்து பின்னு குத்துறதுக்கும் வந்து சில்க் த்ரெட்ல செஞ்சிருந்த பின்னு தான், சாரி பின்னு வரும் இல்லையா, அந்த பின்னு வச்சுதான் நான் செஞ்சிருந்தேன். அது வந்து நான் ஃபுல் பிளானிங்கே கிடையாது. திடீர்னு எங்க இருந்துச்சு, எடுத்து போட்டேங்க டக்குன்னு. அதுதான் என் மனசுல டக்குன்னு பட்டது, எடுத்து போட்டேன். ஏன்னா வந்து நம்ம கவரிங் நகையும் ஒரு நாள் 9 நாள் வழிபாடு இல்லையா, அதனால ஒரு நாளைக்கு ஒரு அலங்காரமும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிளான்ல தான் நான் அதை வந்து வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் டே இதுதான் வச்சிருக்கேன். 2வது நாள் நான் என்ன நகை போடுறேன்றதையும் நீங்க வந்து அடுத்தடுத்த விளாக்ல கண்டிப்பா பாருங்க. சில்க் த்ரெட் வந்து இது வந்து நம்ம புதுசா செஞ்சிருந்தோம், யாரும் யூஸ் பண்ணல, அந்த ஒரு விஷயத்துக்காகவும் வச்சிருந்தேன். மற்ற நகைல கூட நம்ம போட்டிருக்கோம், யூஸ் பண்ணியிருக்கோம். சரின்னு சொல்லிட்டு இது ஃப்ரெஷ்ஷா இருக்கே அப்படின்னு போட்டாச்சு. அடுத்து வந்து நம்ம பூ தாங்க போட போறோம். எனக்கு இந்த பூ தான் கிடைச்சது. போட்ட மேக்சிமம் வந்து ஒரு நாளைக்கு என்னென்ன கலர்ல ட்ரெஸ் போடணும், நம்ம வழிபடணுமோ அந்த மாதிரி நான் இருந்துச்சுன்னா கண்டிப்பா போட்டு வழிபடுறேங்க. ஏன்னா எல்லாமே அந்த அம்மா கையில தான் இருக்கு.
நம்ம கிட்ட இருக்கிறத வச்சுதானே நம்ம பண்ண முடியும். இதுக்காக நம்ம வந்து வீட்டுல இருக்கிறவங்க வந்து ரொம்ப இது டார்ச்சர் பண்ணக்கூடாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் என்னோட வழிபாடு வந்து சிம்பிளாவும் இருக்கும், எனக்கு மனநிறைவாகவும் இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குன்றதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா வந்து சொல்லுங்க, நான் எப்படி செஞ்சிருக்கேன்றதையும். இல்ல உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் கண்டிப்பா சொல்லுங்க. இது பார்த்தீங்கன்னா நான் வந்து பூ அலங்காரம் தாங்க வச்சிருந்தேன். பூவும் அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் 3 நாள் வந்து துர்க்கைக்குரிய நாள்ன்றதுனால அவங்களோட காயத்ரி மந்திரம், ஸ்லோகங்கள், 108 போற்றிகள் எல்லாத்தையுமே சொல்லி வழிபட்டு நம்ம காலையிலே வந்து காலையில வந்து 8 சொல்லியிருந்தேன் இல்லையா, 8 to 9 வந்து கலசம் வைக்கிற நேரங்க. அதுக்காக நம்ம எந்த பூஜை செஞ்சிருந்தாலும் முதல்ல வந்து மஞ்சள்ல விநாயகரை பிடிச்சி அவருக்கு அருகம்புல் வச்சிருந்தேன். கீழேயுமே கொஞ்சம் வந்து மேல படத்துக்கும் வச்சிருந்தேன். அதுக்கு அடுத்துதான் இது கலசம் வச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து குத்து விளக்கெல்லாம் வச்சு, இந்த தட்டுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வளையல், இது வந்து செட்டா நம்மளுக்கே கிடைக்குது இல்லையா, மஞ்சள், கண்ணாடி, குங்குமம் எல்லாமே கிடைக்குது. அது வச்சிருந்த செட்டா, மருதாணி, கோனு, அப்புறம் பாத்தீங்கன்னா 3 லெமனு, 2 எலுமிச்சம்பழம், வெத்தலை பாக்கு, இதுதாங்க வச்சிருந்தேன் நானு சிம்பிளா. இதுக்கு வந்து நைவேத்தியமா என்ன வச்சிருந்தேன்னா சாத்துக்கொடியும் லெமன் ரைஸும் செஞ்சிருந்தேன். செஞ்சு தேங்காய் உடைச்சி நம்ம வந்து வழிபாடு முதல் நாள் வழிபாடு ஸ்டார்ட் பண்ணியிருந்தேங்க. இது வந்து காலையில வழிபாடு நான் செஞ்சு முடிச்சிருந்தேன். ஈவினிங் வந்து உங்களுக்கு நான் அடுத்த vlogல போடுறேன். ஏன்னா வந்து இது பெருசா போயிட்டு இருக்கு, அதனால நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா போடுறேன். ஈவினிங் vlog நாங்க என்ன பண்ணோன்றதையும் ஈவினிங் என்ன செஞ்சதையும் போடுறேன். இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா திருப்தியா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா சொல்லுங்க. நான் வந்து சிம்பிளா தாங்க செஞ்சிருக்கேன். ஏன்னா இந்த நம்ம செய்யறோன்றதுக்காக வந்து எல்லாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. நம்மளால முடிஞ்சது என்னவோ அது வந்து கண்டிப்பா செஞ்சு வழிபடுறேங்க. இந்த வழிபாடு எப்படி இருக்குன்றதையும் நீங்க கண்டிப்பா சொல்லுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சொல்லுங்க. அடுத்த vlogல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.